அசிங்கப்பட்ட திமுக அரசு லெஃப்ட் ரைட் வாங்கிய நீதிபதி. திருப்பரங்குன்றம் தீர்ப்பின் முக்கிய ட்விஸ்ட் இதுதான். மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையில் பழமையான தீபத்தூண் உள்ளதால் கார்த்திகை தீபம் அங்கேயே ஏற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் நேரடியாக மலையின் மேல் சென்று ஆய்வு செய்து பழைய தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தீபம் ஏற்றும் பொருட்கள் திடீரென கீழே இறக்கப்பட்டதால் மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் மட்டுமே தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் மலையின் உச்சியில் தடைகளை தாண்டி தீபம் ஏற்ற முயன்றனர். இருந்தும் காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பின் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த உத்தரவால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டதாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் நாங்கள் மேல்முறையீடு செய்ய தயாராகி வந்தோம் என்றும் வாதிடப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்போடு மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற மனுதாரருக்கு அனுமதி வழங்கப்பட்டது சட்டவிரோதமானது என்றும் அரசு தரப்பு வாதிட்டது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் தனி நீதிபதி உரிய விசாரணை நடத்திதான் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளார் என்றும், ஆனால் கோவில் நிர்வாகம் காவல்துறை நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் திடீரென 144 தடை உத்தரவை பிறப்பித்தனர் என்றும் மனுதாரர் தரப்பு வாதிட்டது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு உள்நோக்கத்துடன் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக கூறி நீதிபதிகள் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். மேலும் அரசு ஏதோ ஒரு நோக்கத்துடன் வழக்கை தொடர்ந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே CISF பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டது என நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்தவர்கள், தனி நீதிபதி உத்தரவில் தவறு இல்லை என்றும் CISF வீரர்கள் வரவழைக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி GR சுவாமிநாதனை விசாரிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனி நீதிபதி GR சுவாமிநாதனிடம் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும், அதற்கு மதுரை காவல் ஆணையர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறார்கள் முருக பக்தர்கள்.